நாம் உறவையும் நம்முடைய விசுவாச வாழ்வையும் புதுப்பித்து கொள்ள இந்த நாளிலே நாம் சிறப்பாக இந்த ஆலயத்திலே வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த நேரத்திலே நமக்காக இந்த ஆலயத்தை கட்டித்தர உழைத்த அத்துணை உள்ளங்களையும் நாம் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம். ஏனென்றால் ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்புவது என்பது அவ்வளவு எளிதான ஒரு விடயம் அல்ல, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனாலும் ஆண்டவர் பல்வேறு நேரங்களிலே அதற்கான உதவிகளை தந்து வழி நடத்தி விடுவார். நமது ஆலயமும் 35 ஆண்டுகளை தாண்டி நிற்கிறது என்று சொன்னால் அதற்காக உழைத்த அத்தனை உள்ளங்களையும் நாம் இந்த நேரத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்க வேண்டும். அவர்களிடம் இருந்த அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கை, அவர்களிடம் இருந்த அந்த உறவு, ஒற்றுமை இன்றைக்கு இருக்கிறதா அப்படிங்கிறத கொஞ்சம் நம்ம யோசிக்கவும் வேண்டும். அவர்களிடம் இருந்த ஒற்றுமை இன்றைக்கு நமக்கு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியையும் நாம் நமக்குள்ளே கேட்டு பார்க்க வேண்டும். ஏனென்றால் 35 ஆண்டுகள் என்று சொன்னால் அந்த 35 ஆண்டுகளிலே இந்த உலகம் ஏறத்தாழ 300 வருடம் முன்னாக போய் சேர்ந்திருக்கிறது. அந்த அளவுக்கு இன்றைக்கு உலகம் வளர்ச்சியை நோக்கி, மாற்றத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் நம்முடைய முன்னோர்களை நாம் நினைத்து பார்த்து, அவர்களுடைய விசுவாச வாழ்வை நினைத்து பார்த்து, அதோடு நம்முடைய விசுவாசத்தை பொருத்தி பார்த்து, வர இருக்கின்ற காலத்தில் நாம் என்ன செய்ய போகிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரமும் இது. ஏனென்றால் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளிலே திருவருகை காலத்தினுடைய 4வது ஞாயிற்றுக்கிழமையிலே நாம் எலிசபெத் அம்மாளை அன்னை மரியாள் சந்தித்த நிகழ்வை நாம் இன்றைக்கு வாசிக்க கேட்டோம், அதை தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு அந்த மலைநாட்டிற்கு சென்றார். அவ்வளவு தூரம் நடந்து சென்று போய் அந்த அம்மாளை சந்தித்து அவரை வாழ்த்தினார் என்று நாம் வாசிக்கின்றோம். அவரை வாழ்த்திய பொழுது அங்கே என்ன நடக்கிறது? அங்கே தூய ஆவியானவர் எலிசபெத் அம்மாளுடைய வயிற்றில் இருக்கிற குழந்தையை ஆசிர்வதிக்கிறார். அது மகிழ்ச்சியால் துள்ளிற்று என்று சொல்லி நமக்கு விவிலியம் சொல்லுகிறது. இந்த 2 பெண்களும் ஒன்றாக சந்தித்த அந்த நேரத்தில் அங்கே மகிழ்ச்சியும் தூய ஆவியானவரின் செயல்பாடும் அங்கே விளங்குகிறது என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இன்றைக்கி நம்ம பொம்பளையாளுக்கு 2 பேர் சேர்ந்தா என்னத்தை பேசுவோம்? 2 பொம்பளையாள் சேர்ந்தா என்னத்தை பேசுவோம்? ஆமாம், நான் சொல்லி தெரிய வேண்டிய கதை கிடையாது. நம்மெல்லாம் நம்மளை பற்றி பேச மாட்டோம். யார் 2 பேர் சேர்ந்துருக்கோமோ அவங்கள பற்றி யாரும் பேச மாட்டோம். யாரை பற்றி பேசுவோம்? 3வது ஆளை பற்றி தான் நம்ம பேசுவோம். ஏன்னா அதுதான் சுவாரஸ்யமாக இருக்கும். ஏக்கா உனக்கு கதை தெரியுமா? அந்த அவா இவா அப்படின்னு சொல்லி தான் நம்ம கதை ஓடுமே தவிர நம்மை பற்றிய கதை அங்கே நடக்காது. ஏன்னா நம்ம 2 பேருமே என்ன பிரச்சனை, 2 பேருமே சொல்லும்படி அங்கே ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம என்ன செய்கிறது? அடுத்தவர்களை பற்றி சிந்திப்பது, அடுத்தவர்களை பற்றி பேசுவது, இதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. அதனால்தான் நன்றிக்குரியவர்களே, அன்னை மரியாளும் எலிசபெத் அம்மாளும் அன்றைக்கு சந்தித்த அந்த வேளையில் அங்கே மகிழ்ச்சி மட்டுமல்ல, தூய ஆவியானவரின் ஆசீர்வாதமும் அங்கே கிடைக்கிறது. இன்னைக்கு நீங்கள் அல்லது நம்ம சந்திக்கிறோம் என்று சொன்னால் அங்கே மகிழ்ச்சி ஆசீர்வாதம் கிடைக்குதா? சந்திக்கிறதே பெரிய பிரச்சனையாக இருக்குது. அதுக்கப்புறம்லாம் இப்போ மற்ற வேலையை மற்ற விஷயத்துக்கு யோசிக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவசரமாக திடீர்னு ஒரு வீட்டுக்கு நம்ம போய் நிற்க முடியுமா? உங்களை தான் கேட்குறேன். திடீர்னு போய் நிற்க முடியுமா?
முடியுமா முடியாதா? முடியாது. உடனே நம்ம என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்ட, என்னமோ சொல்லிட்டு வந்திருந்தா இவங்க எல்லாத்தையும் தயார் பண்ணி வைக்கிற மாதிரி. அப்படிலாம் கிடையாது. ஏனென்றால் இன்றைக்கு யாரும் யாரையும் சந்திப்பதற்கு ரெடியா இல்லை. யாரையும் சந்திப்பதற்கு ரெடியா இல்லை. என்ன சொல்லாம கொள்ளாம வந்துட்ட. இன்றைக்கு உறவு நிலை அப்படிதான் மாறி இருக்கிறது. ஏனென்றால் நாம் எல்லோருமே நமக்கான ஒரு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அது குறிப்பா இன்னைக்கு இந்த குட்டிச்சாத்தா ஒன்று நம்ம கையில் வந்து சேர்ந்துருக்கு. என்னது 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 ஆமாம், இந்த குட்டிச்சாத்தான் வந்து சேர்ந்த பின்பாக குடும்பம் கிடையாது. குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு நபரும் தனித்தனி தீவுகளாக மாறி போய் நிற்கிறோம். புருஷன் பொண்டாட்டியை கூடணும்னா செல்லில் மெசேஜ் போட வேண்டியிருக்குது. ஏன்னா பொண்டாட்டி ஆன்லைனில் இருக்குது. பிள்ளைகளை கூப்பிடணும்னா 2 பேரும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? பிள்ளைகளுக்கு மெசேஜ் போட வேண்டியிருக்குது. ஏன்னா பிள்ளை ஆன்லைனில் இருக்குது. சாப்பாட்டு அறையில் 4 பேர் உட்காந்து சாப்பிடணும்னா அதுக்கு நேரம் கிடையாது. இல்லைன்னா எனக்கு ஆன்லைனில் அது இருக்குது இது இருக்குதுன்னு நம்ம பாட்டில் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு தீவுகளாக மாறிக்கொண்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே. அதனால் நாம் சந்திக்க வேண்டும் என்று நினைத்தால் கூட சந்திப்பதே இன்றைக்கு மிகப்பெரிய சங்கடமான ஒரு விடயமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அதனால்தான் சந்திக்கவே முடியலன்னா எப்படிரா நம்ம சந்திப்பு எப்படி நடக்குது? எப்படி நடக்குது? ஃபுல்லாக மொபைல் தான். இப்போ நமக்கு எல்லாமே ஹாய் போய் வந்தது, குடும்பம் நடத்துறது முதற்கொண்டு இன்றைக்கி மொபைலில் தான் நடக்குது. எங்கே போய் இந்த கொடுமையை சொல்ல, இதுதான் இன்றைக்கு நடக்குது. அதனால தான் அன்பிற்குரியவர்களே, அன்றைக்கு அன்னை மரியாள் எலிசபெத் அம்மாளை சந்திப்பதற்கு அவ்வளவு தூரம் போய் சந்தித்தார் என்று சொன்னால் அவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், இங்கே இருக்கிற பெரிய ஆள்கள்கிட்ட கேளுங்க, ஒரு 50-60 வயசில் உள்ள ஆள்கிட்ட கேளுங்க. நம்ம ஊரில் திருவிழா அப்படின்னு சொன்னால் திருவிழாவுக்கு சொந்தக்காரங்க எப்போ வருவாங்க? அந்த காலத்தில் எப்போ வருவாங்க? ஒரு நாள் 5 நாளைக்கு முன்னாலே வந்துடுவாங்க. அப்படி தானே தலைவர்? அப்படி தானே? ஹலோ, அவர் நேராக ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கார். ஆமாம், நல்லா இருக்கட்டும். ஒரு 5-6 நாளைக்கு முன்னாலே வந்துடுவாங்க. வந்து நம்மளோட சேர்ந்து ஆற்றுக்கு போனோம், குளத்துக்கு போனோம், அங்கே போனோம், இங்கே போனோம், அணில் அடித்தோம், தெட்டில் அடித்தோம் அப்படின்னு சொல்லி ஊர் உலகமெல்லாம் சுற்றி பனை ஏறணும், நொங்க வெட்டினோம், நொங்கு கலவாண்டோம், இப்படிலாம் நிறைய விஷயங்கள் நடக்கும். இன்னைக்கு பாருங்க, கரெக்டாக பூசைக்கு வந்துட்டு பூசை விடணும்னு அசனம் தின்னுட்டு ஓடிடுறதுப்பா, முடிஞ்சு போச்சு. பூசை தோசை முடிஞ்சு போச்சு, திருவிழா முடிஞ்சு போச்சு, நிலவரம் அப்படி ஆகி போச்சு. இதில் போய் நீ ஒற்றுமை, நாங்கள்லாம் அன்பு சகோதரர்கள், நாங்கள்லாம் மாமே மச்சனை லொட்டு லொசுக்கெல்லாம் பேசுறதுல அர்த்தமே இல்லாமல் போய் கொண்டு இருக்கிறது. அதுதான் வேதனையான ஒரு விஷயம். உங்கள் சாமியார் வந்த உடனே சொல்லிக்கிட்டு இருந்தார், கோயிலை புதுப்பிக்கணும். நான் அதான் கேட்டேன், 35 வருஷமும் இந்த ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் இருக்குதா அப்படின்னு கேட்டேன். நான் இன்றைக்கி தான் இது ரூப் போட்டிருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். நான் இன்றைக்கி வந்து பார்க்குறேன், ஹாஸ்பிட்டல் சீட்டு தான் இருக்குது. 35 வருஷமாக ஹாஸ்பிட்டல் சீட்டில் தான் இருக்கிறீங்களா? அப்படி. ஆமாம் சாமி. என்ன ஓமா சாமி? அப்போ இதை நாளைக்கு கட்டி எழுப்பணும், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் நம்மளை எத்தனை பேர் கோயிலுக்கு வர்றதே பெரிய பாடு என்ன? அப்படி தானே? இப்போ தான் ஒவ்வொன்றா மேக்கப் போட்டு வருது. பூசை ஆரம்பித்து 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு, இப்போ தான் ஒவ்வொன்றா மேக்கப் போட்டுக்கிட்டு வருது. நம்ம ஊரில் 150 குடும்பம்னு சொல்லி சாமி சொன்னார். எண்ணிரோமா இப்போ எத்தனை குடும்பம் வந்திருக்குன்ட்டு. அப்போ எங்கே போய் உங்களை தேடுவது? சந்திப்பதற்கே இன்றைக்கு வாய்ப்பில்லாமல் இந்த சமூகம் போய்கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நாளைக்கு நீங்கள் என்னத்தை சந்தித்து எலிசபெத் அம்மா மரியாள் மாதிரி சமாதானமாகி எல்லாத்தையும் விட்டு கொடுத்து உறவாடி பகிர்ந்து கொண்டு பரிசுத்த ஆவியை வாங்கிறது? அதுக்கு வாய்ப்பே கிடையாது. சந்திப்பதற்கே வாய்ப்பில்லாத போது எங்கே பரிசுத்த ஆவி வந்து இறங்குறது, நீங்கள் பகிர்வது? அதுக்கு அடுத்து யோசிக்கவே முடியலையே. அதனால்தான் நன்றிக்குரியவர்களே,
இன்றைக்கு இந்த நாளிலே நாம் எல்லோரும் ஆண்டவருடைய திருவருகைக்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் நாம் இதை மனதில் இருக்க வேண்டும், மனதில் நிறுத்த வேண்டும். நான் என்னுடைய உறவுகளோடு, என் அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, மாமன் மச்சனை, இவங்களோடு நான் எப்படி பழகிறேன்? நீங்கள் மற்றவங்களெல்லாம் விடுங்க, சாதி மதம் அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் அது அவ்வளோ தூரம்லாம் போக வேண்டாம். குறைந்தபட்சம் என்னுடைய சகோதர சகோதரிகளிடம், என்னுடைய உறவுகளிடம் நான் எப்படி இருக்கிறேன், எப்படி பழகுகிறேன், அவர்களோடு நான் எந்த அளவு உறவு வைத்திருக்கிறேன் யோசிச்சு பாருங்க. எல்லார் வீட்லேயும் கணக்கு போட்டு தான் பழகுறது. தம்பி இவ்வளவு செஞ்சான், அண்ணன் இவ்வளவு செஞ்சான் என் வீட்டு கல்யாணத்துக்கு, அதனால் நான் இவ்வளவு செஞ்சேன். அல்லது தங்கச்சி வீட்டு கல்யாணத்துக்கு எங்கள் அக்கா இவ்வளவு செஞ்சா, அதனால் நான் இவ்வளவு செஞ்சேன். கணக்கு போட்டு தானே இன்றைக்கி எல்லா வேலையும் நடக்கு. கணக்கு இல்லாமல் செய்கிற உனக்கு நிலைமை இருக்குதா? கிடையாது. ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம ஊரில், நம்ம நாட்டில் பொம்பளை ஆளுக்களுக்கு சொத்து கொடுக்க மாட்டாங்க, அப்படி தானே? ஆமாம். இறந்த குளத்துக்காரி ஆமான தலையாடுத்தா, ஏன்னா அவளுக்கு தெரியும், நல்லா தெரியும். ஆமாம், சொத்து கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அந்த பெண்ணினுடைய A to Z எல்லாத்தையும் பார்க்க வேண்டியது யார் பொறுப்பு? அவளுடைய உடன்பிறப்புகளுடைய பொறுப்பு, அண்ணன் தம்பியுடைய பொறுப்பு. அந்த பெண்ணுடைய திருமணம், அவளுடைய பேறுகாலம், அவ பிள்ளைக்கு திருமணம், இப்படி அது வாழ்ந்து போய்கிட்டே இருக்கும். அப்போ அந்த உறவு என்பது அவர்களுக்குள்ள என்ன பண்ணும்? இழுத்துக்கிட்டே போகும். இப்போ என்ன ஆச்சு? கல்யாணம் முடிச்சாச்சா, உனக்கு கொடுக்க வேண்டிய கொடுத்தாச்சு, இன்னைக்கு நீ ஒன்னைய பாரு, நான் என்னைய பார்த்துக்கிடுறேன், முடிஞ்சு போச்சு. அன்பிற்குரியவர்களே, அந்த அளவுக்கு இன்றைக்கு நாம் சுருங்கி போயிருக்கிறோம். கணக்கு போட்டு பார்த்து 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 நாம் என்ன பண்ணுறோம்? சுருங்கி கொண்டிருக்கிறோம். இதற்கு காரணம் யார் தெரியுமில்ல? பொம்பளைகள் தான் காரணம். நல்லா மனசில் வச்சுக்க, பொம்பளைகள் தான் காரணம், வேற யாரும் காரணம் கிடையாது. ஆம்பளையா அப்படியா போயிடுவான். இந்த பொம்பளை இருக்காளேன்னுட்டு ஒருத்தனையும் நிம்மதியாக இருக்க விடுறது கிடையாது. தயவு செய்து அதை மன்னிச்சுக்கங்க, என்னடா சாமி மொத்தமாக சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடங்கள்ல அதான் நடக்குது. அதனால தான் சொல்கிறேன் நான். ஏனென்றால் நீங்கள் தாராளமாக இருந்தீர்கள் என்று சொன்னால் உங்கள் கணவர்கள் இன்னும் தாராளமாக இருப்பார்கள். எதில்? உறவுகள் மத்தியிலே, நம்முடைய நண்பர்கள் மத்தியிலே, நம்முடைய ஊர் மக்கள் மத்தியிலே நீ தாராளமாக இருக்கிற போது உன்னுடைய கணவர் இன்னும் தாராளமாக இருப்பார். அப்போ அந்த உறவுகளும் நட்புகளும் நம்மை சேர்ந்து வருகிற போது அன்பிற்குரியவர்களே, அந்த மகிழ்ச்சி என்பது இரட்டிப்பாகும். இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு யாராவது ஒருத்தர் வெளியிலேருந்து வாராங்க அப்படின்னு சொன்னால் நம்ம பிள்ளைங்க போய் அவங்கக்கிட்ட உட்காந்து பேசுதா? ஏன்னா தெரியாது, அந்த பிள்ளைக்கு அது யாருன்னே தெரியாது. யாரோ வந்துட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அம்மா காப்பி கொடுத்தாங்க, அங்கிள், சித்தப்பானா தெரியாது, பெரியப்பானா தெரியாது, மாமானா எல்லாமே அங்கிள், முடிஞ்சு போச்சு. எல்லாமே ஆண்டி, சித்தி, பெரியம்மா, அத்தை எல்லாம் முடிஞ்சு போச்சு. ஆண்டி ஒன்று, ஆண்டி அல்லது அங்கிள். இதில் எதுதான் முறைன்னா எந்த முறையும் தெரியாது. இப்படி கூறுகட்ட முறையாக நம்ம வளர்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால தான் நன்றிக்குரியவர்களே, இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம், அன்னை மரியாள் அவ்வளவு தூரம் போய் பார்த்து தன்னுடைய மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டார், தன்னுடைய உறவை புதுப்பித்து கொண்டார், அவருக்கு அவர் உதவி செய்தார் என்று சொன்னால் இன்றைக்கு நீ அவ்வளவு தூரமாக போக வேண்டாம். குறைந்தபட்சம் உன் வீட்டில் உள்ள உன் பிள்ளைகளுக்கு, ஒரு பிள்ளை 1.5 பிள்ளை வச்சுருக்கோம், அப்படி தானே? எல்லார் வீட்லையும் இப்போ எத்தனை பிள்ளைகள் இருக்குது? ஒரு பிள்ளை 1.5 பிள்ளை. அந்த ஒரு பிள்ளை 1.5 பிள்ளையை கூட உங்களால் வளர்க்க முடியல. அந்த காலத்தில் 6 பிள்ளை 10 பிள்ளையை எடுத்து வளர்த்தாங்க. இப்போ அதை கூட வளர்க்க முடியல. அது ஒரு பக்கம் இருக்குது. அந்த பிள்ளைகளுக்காவது நீ சொல்லிக் கொடு. இது உங்கள் பெரியப்பா, இது உங்கள் சித்தப்பா, இது உங்கள் மாமா, இது உங்கள் அத்தை, இந்த பையன் இந்த பிள்ளை அப்படின்னு இந்த உறவுகளையாவது, குறைந்தபட்சம் உறவுகளையாவது சொல்லி கொடுங்க. லீவுக்கு போங்க வீட்டுக்கு, உங்கள் பிள்ளை நீங்கள் போக முடியாதாலும் பிள்ளைங்களை அனுப்புங்க. எங்கள் பாட்டி தாத்தா வீடு, எங்கள் அண்ணன் வீடு, மாமா வீடு, சித்தப்பா வீட்டுக்கெல்லாம் என்ன பண்ணுவோம்?
லீவு நாள்னால் ஒரு நாள் ஊரில் இருந்தது கிடையாது. அப்படி டூர் தான். ஒரு நாள் இங்கே, ஒரு நாள் அங்கே, ஒரு நாள் இங்கே, நாங்கள் பாட்டில் போயிட்டு வருவோம். ஒரு சைக்கிள் கிடச்சா போதும், சுற்றிட்டே வந்துடலாம், அவ்வளோதான். அப்படி இருந்தது. அதனால் எல்லாரையும் நமக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நம்ம பிள்ளைகள் இந்த குட்டிச்சாத்தனோடு குடும்பம் நடத்தி வீணாக போகிறது. அதனால தான் நான் சொல்கிறேன், தயவு செய்து சந்தியுங்கள், நம் உறவுகளை சந்தியுங்கள், நம் பிள்ளைகளை சந்தியுங்கள், நம்முடைய நட்பை சந்தியுங்கள். அதன் மூலமாக நாம் உறவை உருவாக்கி நாம் ஒற்றுமையோடு ஒன்றிணைந்து இந்த ஆலயத்தையும் சரி நம்முடைய எதிர்கால வாழ்வியலையும் நாம் கட்டியமைக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ வேண்டிய அருள் வரத்தை ஆண்டவர் நமக்கு தந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். ஆமென்.